10 டிசம்பர் 2025 திருவருகை கால வார நாள் புதன்கிழமை. மத்தியில் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கே. அதிகாரம் 11, இறை வசனங்கள் 28 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, தமிழ் கத்தோலிக்க யூடியூப் சேனல் அன்பு பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் புனித லொரெட்டாவின் அன்னை மரியாள் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைய நாளில் புனித லொரெட்டாவின் அன்னை மரியாளுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகின்றோம். வழக்கமாக கொண்டாடப்படுகின்ற அன்னை நினைவு நாளை தாண்டி வழக்கமாக அன்னை எங்கெங்கெல்லாம் காட்சியளித்தாங்களோ அந்த காட்சியின் பொருட்டு அந்த விழா நாட்களானது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புனித லொரெட்டாவின் அன்னை மரியாள் நினைவு நாள் என்பது அன்னை மரியாளுடைய இல்லத்தை குறிக்கின்றது. புனிதமான ஒரு இல்லத்தில் புனிதமான ஒரு வாழ்க்கையை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்றால் அது அன்னை மரியாளுடைய வீடும் அன்னை மரியாளும் தான். தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு கொண்டு வருவதற்காக அன்னை மரியாளுடைய உதிரத்தை அழகாக தூய்மையாக இறைவன் கருதரித்து அது தூய்மையான விதத்தில் அன்னை மரியாளை பாவம் இல்லாமல் இந்த உலகில் கொண்டு வந்ததை ஒரு நாட்களுக்கு முன்பாக நாம் கொண்டாடிய அன்னை மரியாள் அமல விருப்ப பெருவிழாவில் நாம் சிந்திக்க கேட்டிருந்தோம். இன்று அவர் வாழ்ந்த அந்த வீட்டினுடைய இல்லத்தினுடைய தூய்மையை நினைவுபடுத்துவதற்காக இன்றைய நாள் லொரெட்டா அன்னையினுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த வீடானது பாரம்பரியத்திலும் வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கான ஒரு அதிகாரபூர்வமான சாட்சி கிடையாது. இருந்த போதிலும் நம்முடைய பாரம்பரியமானது அழகாக குறிப்பிடுகின்றது. 4ஆம் நூற்றாண்டில் அன்னை மரியாளுடைய வீட்டை புனித ஹெலனா அவர்கள் காப்பாற்றி அந்த வீட்டிற்கு மேல் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டினார்கள். அதன்